ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன். ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையே சாலை ஆட்சி இருந்தது. ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் பர்மா வரையில் அல்ல, தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதி ஒரு நாள் அத்தகைய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு. இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 67 ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போனார். கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார், இயக்கத்தை கட்டி காத்தார். அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் அதே போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞரோடு சற்று 50 ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவன். தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்திலிருந்து அறிந்தவன். ஆனாலும் நானே இன்றைக்கு வியக்கிற அளவுக்கு, போற்றுகிற அளவுக்கு, சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன். காரணம், அவர் கலைஞரிடத்திலே பணியாற்றியவர், கலைஞரிடத்திலே கற்றவர்.